இன்று என் வாழ்வில் மிகவும் பொன்னான நாள். ஆமாங்க, என் திருமண நாள். உங்க எல்லாரையும் கூப்பிடணும்னு ஆசைத்தான். ஆனா பாருங்க, ரொம்ப சிம்பிளா காதும் வச்ச மாதிரி சின்னதா பதிவாளர் அலுவலகத்தில வச்சு மாலையை மாத்தி தாலிய கட்டணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். நீங்க நினைக்கிறது போல காதலிச்சு எல்லாம் கல்யாணம் பண்ணலீங்க. யாராலோ அனாதை ஆசிரமத்தில தத்து கொடுக்கப்பட்டு அங்கேயே 12 வரை படித்த பின்னர் சின்ன தனியார் வங்கியில் குமஸ்தாவாக ஒரு புண்ணியவானின் சிபாரிசில் வேலை கிடைத்தது. அதன் பின்பு தான் வெளியுலக வாழ்க்கை என ஒன்றே தொடங்கியது. அப்படியே வேலைக்கு போறதும் வாடதுமா 4-5 வருஷம் ஓடி போச்சு. இத்தனை வருஷத்தில யோசிக்காத ஒரு விஷயத்தை கொஞ்ச நாள் முன்னாடி ஆசிரமத்துக்கு போன போது சுவாமிஜி தான் சொன்னார். மீண்டும் மீண்டும் 2 வாட்டி சொல்லி வற்புறுத்தினாரு. நீ சீக்கிரம் கல்யாணம் பண்ண வேண்டும். பொண்ணுக்கு சொந்தம் பந்தமுன்னு நிறைய ஆட்கள் உள்ள வீட்டிலிருந்து தான் பார்க்கணும்னு திரும்ப திரும்ப சொன்னாரு. எனக்கு பெரிய அளவு வெளிவட்டார நண்பர்களோ சொந்தமோ இல்லாததனால் ஆட்களை கொஞ்சம் கூட்டமா பார்த்தாலே உதரும். நான் இருக்கிற சின்ன அறையை தவிர வேறு எங்கேயும் போறதுமில்ல. நீண்ட யோசனைக்கு பிறகு தான் யோசித்து சுவாமிஜியை கண்டு விஷயத்தை தெளிவாக சொன்னேன். இல்ல சாமி, நான் ஒரு அனாதை. அதனால ஏதாவது ஒரு அனாதை பொண்ணை தான் கல்யாணம் பண்ண ஆசைப்படுறேன். வரப்போறவளும் நானும் மட்டுமான சின்ன வாழ்க்கை போதும். அது தான் வேற எதை பற்றியும் யாரை பற்றியும் கவலை இல்லாத அன்பான அரவணைப்பான அழகான வாழ்க்கையை எங்களுக்கு கொடுக்கும் என அவரிடம் தீர்க்கமாக சொல்லிய பின் அவரது வேறு ஆசிரமத்திலிருந்த அவளை பார்த்து பேசி தான் போதும் என்று முடிவெடுத்தேன். பேரழகி என சொல்வதற்கு இல்லை என்றாலும் எனக்கு சரியான பொருத்தமானவள் என தோன்றியது. அதோடு சுவாமிஜியும் கடவுள் பக்தியும் மனதில் நன்மையும் நிறைந்தவள் என்று சொன்னபோது அவளை பிடித்து போனது. ஒரு சின்னதாக தனி வீட்டை வாடகைக்கு பிடித்து கொண்டேன். இந்த வீட்டிற்கு முன்னமே குடியும் பெயர்ந்து விட்டேன். கல்யாணம் முடிந்தவுடன் இங்கு தான் புது வாழ்க்கையை துவங்க போகிறோம். கல்யாணத்துக்கு எனக்கு நண்பர் என இருக்கும் ஒரே ஒருத்தனான குமாரை தான் கூட்டிக்கிட்டு போறேன். குமார் என் வங்கியின் வாடிக்கையாளர். வங்கியின் அடுத்த கட்டிடத்தில் தான் புகைப்பட நிலையம் வைத்துள்ளான். அப்படித்தான் கொஞ்சம் பழக்கமானோம். வீட்டுக்கும் 1-2 முறை போயிருக்கேன். அவன்தான் திருமணத்தை புகைப்படம் எடுக்க போறவன். அதோடு சுவாமிஜியும் மணப்பெண்ணும் அவளுடன் 1-2 பேர் வரக்கூடும். சரிங்க, நேரம் போய்கிட்டே இருக்கு. இனிமே தான் பல்ல விளக்கி குளிச்சு கொஞ்சமாவது முகம் பூராவும் கோலம் வரைஞ்சு முடிச்சு போய் சேரணும். அப்போ கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து உங்ககிட்ட நடந்ததை விளக்கமா சொல்றேன். அப்பாடா, ஒரு வழியா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதுங்க. நீங்களும் கல்யாணம் பண்றதா இருந்தா இப்படி சிம்பிளா பண்ணிக்கிங்க. கொஞ்சம் நேரம் தான். தாலி கட்டும்போது மட்டும் தான் குமார் 2-3 வாட்டி ரிப்பீட் போஸ் கொடுக்க சொன்னான். கொஞ்சம் கோபம் வந்துச்சு. நான் என்ன துணிக்கடையா திறக்கிறேன். மீண்டும் பலமுறை ரிப்பன் வெட்டுறது மாதிரி நின்று புகைப்படம் பிடிக்க. ஆனாலும் ஒரு சந்தோஷம் உள்ளுக்குள் இருந்துச்சு. சுவாமிஜி காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கி கொண்டு அவளுடன் புது வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். அவளுக்கு வீட்டை சுற்றி காட்டிக்கொண்டே சொன்னேன், இது வரவேற்பறை, அடுத்து ஒரு குளியலறை மற்றும் கடன் தீர்ப்பு அறை, அதற்கு அப்பால் ஒரு சிறு உணவு கூடம். வரவேற்பறையின் இடதுபுறமாக ஒரு நீண்ட படுக்கையறை. அவள் உடன் எடுத்து வந்திருந்த பேக்கை தூக்கி கொண்டு போய் முதலிரவு கட்டிலின் அடியில் வைத்தேன். அவள் முன் அறையில் வலது ஓரம் இருக்கும் ஜன்னல் வழியே எதையோ கண்ணிமைக்காமல் பார்த்து நின்றாள். அவளது பின் அழகை நிதானமாக ரசித்தேன். மிகவும் கவர்ச்சிகரமாக தேவையான அளவே இருந்தது. மிகவும் நீளம் இல்லாத கூந்தல். அதைவிட அவளது பாதம் மிகவும் மென்மையான கேரள கசவு சேலையின் முனையில் இருக்கும் மஞ்சள் நிறத்தை ஒத்திருந்தது. ஒரு நூல் போன்ற கருமணி கொலுசு பாதத்தில். மெதுவாக அவளை நோக்கி நகர்ந்தேன். கோகிலா, என்னாச்சு? அங்க ஜன்னல்ல என்ன பார்த்துக்கிட்டே நிக்கிற? அவள் எந்த பதிலையும் சொல்லவில்லை. நான் பின்னால் நின்று எட்டி பார்த்தேன். தூரத்தில் அம்மன் கோயில் இருப்பது தெரிந்தது. ஒருவேளை பிரார்த்தித்துக் கொண்டிருப்பாள் என்று நினைத்து எதுவும் பேசாமல் திரும்பி நடந்தேன். நான் மணவேட்டியையும் சட்டையையும் மாற்றிவிட்டு லுங்கியை எடுத்து உடுத்தி கொண்டேன். முதலிரவு அறையை அலங்காரம் செய்யவும் சாப்பிடுவதற்கும் தேவையானவையும் வாங்கி வர வெளியே கிளம்பினேன். கோகிலா என்றழைத்து 1/2 மணி நேரத்தில் வந்துடுறேன் என சொல்லிக்கொண்டே இறங்கி நடக்கலானேன். அவள் அப்போதும் ஜன்னலின் அருகிலேயே நின்று கொண்டிருந்தாள், எந்த பதிலையும் சொல்லாமல். நேராக வீட்டின் அருகில் இருக்கும் சந்தையை அடைந்தேன். கொஞ்சம் காய்கறிகளையும் ஒரு பெரிய ஆவின் கவர் பாலையும் வாங்கினேன். சிறிது இனிப்பையும் கொஞ்சம் பிச்சிப்பூ, உதிரிப்பூக்கள், பாதாம் பருப்பு, கொஞ்சம் முட்டைகள் மற்றும் செவ்வாழை பழம் 2 சீப்பு என இன்னும் கொஞ்சம். அதோடு மதியத்திற்கு என 2 எலுமிச்சை சாதத்தையும் பொட்டலமாக வாங்கிக் கொண்டேன். திரும்பி நடக்கத் தொடங்கும் போது மருந்தகத்தை பற்றிய நினைவு வந்தது. கொஞ்சம் வெட்கத்துடனும் கூச்சத்துடனும் கடையை நோக்கி நடந்தேன். குமார் என்னிடம் சொல்லி தந்தது எல்லாம் சினிமா பார்ப்பது போல் நினைவில் வந்தது. விறுவிறுவென கடையை அடைந்து ஒரு பாக்கெட் உரை வேண்டும் என்று கேட்டேன். கடைக்காரன் என்னை கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்து கொண்டே எந்த உரை என்று துருவினான். அதாங்க ஆம்பளைங்க போட்டுக்க வேண்டிய உரை என்று என்னையறியாமல் சத்தமாக கேட்டேன். கடையின் உள்ளே இருந்த பெண் ஒரு வித ஆவலுடன் என் முகத்தை எட்டி பார்த்துவிட்டு அமர்ந்தாள்.
கடைக்காரன் மீண்டும் என்னை விடாமல் எந்த பப்பேவர் என்றான். எனக்கு புரியாமல் விழித்தேன். பின் அவனே ஒரு முடிவுடன் ஏதோ ஒன்றிலிருந்து 3 எடுத்து என் முன் வைத்துக்கொண்டு இதில் எது என்று கேட்டான். நான் அவனிடம் இதில் என்ன வேறுபாடு என்று கேட்டேன். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ருசி, மனம் மற்றும் உபயோகம் என்றான். எனக்கு அதற்கு பின் என்ன கேட்பதென்றே தெரியாமல் ஒன்றை சுட்டிக்காட்டினேன். அவன் இது ஸ்ட்ராபெர்ரி என்றும் சொல்லிக்கொண்டே எடுத்து ஒரு சிறு பேப்பர் கவரில் போட்டு கையில் கொடுத்தான். நான் கொடுத்த 500 ரூபாய் தாளை முன்னும் பின்னுமாக பார்த்துவிட்டு மீதியை தந்தான். அதை கையில் எடுத்துக்கொண்டு திரும்பி நடக்க தொடங்கும் போது தான் குமார் சொன்ன மற்றொரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வந்தது. முதல் கோணல் முற்றிலும் கோணலாக மாற அதிக நேரம் தேவைப்படாது. அதனால் முதல் நாள் கொடியை ஏற்றுவது போல் கம்பீரமாக ஏற்றி நிலை நிறுத்தினால்தான் வாழ்க்கை முழுவதும் ராஜாவைப் போல் வலம் வரலாம் என்றும் நீண்ட நெடிய நிதானமான பயணம் முடிவில்லா இன்பங்களை வாரி வழங்கும் எனவும் அவன் 1க்கு 100 முறை என்னை எச்சரித்து விலாவாரியாக பாடம் நடத்தும் ஆசானை போல் என்னிடம் சொல்லி புரிய வைத்து மீண்டும் சந்தேகம் கொண்டு திரும்ப திரும்ப புரிந்ததா என்று கேட்டே அனுப்பியிருந்தான். மீண்டும் கடைக்காரனை அழைத்து கொஞ்சம் மாத்திரை வேணுமென்றேன். அவன் எந்த மாத்திரை என்று கேட்டான். அதாங்க அதுக்கு என்றேன் கொஞ்சம் கோபமாக. என்னை பரிதாபமாக பார்த்து கொண்டே எந்த கம்பெனி என்று கேட்டான். நல்ல கம்பெனி எதுவோ அதில ஒரு 10 மாத்திரை என சொல்லி வாங்கி சட்டை பாக்கெட்டில் மாத்திரையையும் முன்னால் வாங்கிய கவரையும் பத்திரப்படுத்திக் கொண்டேன். பின் வீட்டை நோக்கி திரும்பினேன். அனைத்து பொருட்களையும் 2 கைகளிலுமாய் தூக்கிக் கொண்டு காலையில் கண்ட என்னவளின் மிருதுவான வெண்கல நிறத்திலான கெண்டைக்காலை நினைத்து கொண்டே வீட்டை நோக்கி விரைந்து கொண்டிருந்தேன். வீட்டை அடைந்து கதவை தள்ளினேன். அது தானாக திறந்து கொண்டது. நான் சாத்திச் சென்ற பின் அவள் தாழிடவில்லை என்பதை உணர்ந்தேன். உள்ளே நுழையும் போதும் அவள் அதே ஜன்னல் அருகில். சுமார் 2 மணி நேரத்துக்கும் மேலாகிவிட்டது நான் போய் வருவதற்கு. இதுவரைக்குமா இவள் நகராமல் இங்கேயே நிற்கின்றாள்? ஏன், என்னாச்சு என யோசித்துக் கொண்டே நான் வாங்கி வந்த சாமான்களை கீழே வைத்துவிட்டு அவளை அழைத்தேன். அவள் நான் கூப்பிட்டதை உணர்ந்ததாகவே காட்டிக்கொள்ளவில்லை. எனக்கு கொஞ்சம் கோபம் வந்தது. டேய், என்னடா பண்ற என்று கேட்டவாறே ஜன்னலருகில் சென்றேன். சட்டென நான் எதிர்பார்க்காத நிமிடம் திரும்பி என்ன என்று சிறு முரட்டுத்தனமான ஆண்களை போன்ற குரலில் கேட்டாள். இல்ல, என்னாச்சுட்டா? இங்கேயே ஜன்னலை பார்த்திட்டு நின்றால் எப்படி? துணியை கூட இதுவரை மாற்றவில்லை. முகத்தையோ கை காலையோ கூட கழுவவில்லை. மணி வேற 2க்கும் மேலாயாச்சு. இனிமே தானே சமைக்க வேணும். வா, நானும் உனக்கு உதவி பண்றேன் என்று சொல்லிக்கொண்டே காய்கறி பையை தூக்க போனேன். ஆவேசமாக சட்டென என்னை கடந்து வேகமாக படுக்கையறை நோக்கி நடந்து சென்றாள். அவள் போன வேகத்தில் அவளது சாரியின் நுனிப்பட்டு பை கீழே சரிந்து விழுந்தது. அதிலிருந்த ஒரு முட்டை சாவதானமாக உருண்டு அவள் பின்னே செல்வது போல் சிறிது தூரம் சென்று பட்டென உடைந்தது. அதற்குள் இருந்த மஞ்சள் கருவில் ஒரு மனித கண் இருப்பதை உணர்ந்தேன். பின் அது என்னை நோக்கி கண்ணை மூடி திறப்பதைப் போல தோன்றியது. மனதுக்குள் கோபம் உச்சபட்சத்தில் இருந்ததால் நானும் 2 பைகளையும் கையில் எடுத்துக்கொண்டு அடுப்பங்கரை பக்கத்தில் வைத்துவிட்டு எனது பழைய கிழிந்த ஜட்டி ஒன்றை எடுத்து வந்து உடைந்த முட்டையின் மேல் போட்டு துடைத்து எடுத்துக்கொண்டேன். பின் அதை கொண்டு போய் குப்பை பெட்டியின் அருகில் போட்டுவிட்டு படுக்கையறைக்கு சென்றேன். அவள் கட்டிலில் வலதுபுறமாக சுவரை நோக்கியவாறு காலை சுருக்கி கண்ணை மூடி படுத்திருந்தாள். பாக்கெட்டில் இருந்து கைபேசியை மட்டும் எடுத்து இடப்பக்கம் இருந்த தட்டியில் வைத்துவிட்டு சட்டையை கழட்டி கதவின் பின்னால் அடித்திருந்த ஆணியில் தொங்கவிட்டேன். உள்ளாடைகளையும் கழட்டி அதன் மேல் போட்டுவிட்டு மெதுவாக அவள் அருகில் சென்று உட்கார்ந்தேன். டேய், ஏதாவது உடம்புக்கு முடியாம இருக்கா? மருந்து வாங்கணுமா என்றேன் பரிவுடன். பால் வாங்கிட்டு வந்தேன். பழம் வேற இருக்கு. பால் காய்ச்சிட்டு வரட்டுமா? ஏதாவது கொஞ்சமாவது சாப்பிட்டுக்கிட்டு படுடா என்றேன். மெதுவாக கண்ணை திறந்து தலையை திருப்பி என்னை நோக்கியவள் இல்ல, பசிக்கல்ல என்றவாறே முகத்தை திருப்பி படுத்துக் கொண்டாள். என் மனம் ஏதேதோ நினைக்கத் தொடங்கியது. ஒருவேளை விருப்பம் இல்லாமல் சுவாமிஜியின் வற்புறுத்தலின் பேரில் என்னை மணந்தாளோ? இல்லை, நிஜமாகவே உடம்பு முடியவில்லையா? அல்லது குமார் சொன்னதைப் போல பல பெண்களுக்கு இருக்கும் முதலிரவு பயம் வந்திருக்குமோ? அதோ வேறு ஏதேனும் காரணம் இருக்குமா என யோசித்தவாறே அவள் முகத்தை எட்டி உற்று நோக்கினேன். மிகவும் அழகான சாந்தமான மிருதுவான முகம். அதில் புடைத்து நின்ற உள்குவிந்த கொஞ்சம் கருமை நிற உதடு என்னை அறியாமல் கையிலுங்கியை சரி செய்தது. எதுவும் பேசாமல் கட்டிலிருந்து எழுந்து சமையலறை போனேன். எனக்கும் பெரிய அளவு பசி எடுக்கவில்லை. வாங்கி வந்திருந்த பாலை எடுத்து இனிப்பு கம்மியாக ஒரு டீயை தயாரித்து எடுத்துக்கொண்டு முன் அறையில் போய் மரநாற்காலியில் உட்கார்ந்து கொண்டேன். இடப்பக்கம் கிடந்த பிளாஸ்டிக் நாற்காலியில் கிடந்த டிவி ரிமோட்டை எடுத்து டிவியை இயக்க ஆரம்பித்தேன். மனது ஒரு நிலை கொள்ளாமல் தவித்தது. டிவியில் ஏதோ ஒரு நிகழ்ச்சி ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு வித வெறுப்பில் டீயை குடித்துவிட்டு கோப்பையை கீழே வைத்தேன். கண்களை மூடி அப்படியே பின் பக்கம் சாய்ந்து கொண்டேன். ஏதோ ஒரு நிமிடத்தில் என்னை அறியாமல் தூங்கி போனேன்.
எத்தனை மணி நேரம் தூங்கினேன் என்றே நினைவில்லை. யாரோ என்னை தட்டி எழுப்புவதை உணர்ந்து சுயநினைவு வந்தவனாய் கண்ணை திறந்து பார்த்தேன். என் முன் என்னவள் தேவதை போன்ற உருவில் மிகவும் வசீகரமான புன்னகையுடன், என்னங்க எழுந்திரிங்க, நேரம் 5 மணிக்கு மேலாக போகுது, எந்திரிச்சு இந்த டீ யையும் லட்டுவையும் சாப்பிடுங்க என சொல்லிவிட்டு பின் அழகை காட்டியவாறே நடந்து சமையலறை நோக்கி போனாள். நான் ஒருவித பதற்றத்துடனும் அதே நேரம் நம்ப முடியாமலும் அவள் போனதை நினைத்து உட்கார்ந்து இருந்தேன். மெதுவாக அந்த டீ யையும் ஒரு லட்டுவையும் கையில் எடுத்துக்கொண்டு அவள் முன்னால் வெறித்து பார்த்து கொண்டே நின்றிருந்த ஜன்னலின் பக்கம் சென்று தூரத்தில் தெரியும் கோயிலை பார்த்து கொண்டே அவளை பற்றி யோசித்தேன். மதியம் அவள் நடந்து கொண்ட விதத்துக்கும் இப்போது அவள் நடந்து கொண்ட விதத்துக்கும் சம்பந்தமே இல்லாதது ஒரு வித பிரமிப்பை தந்தது. ஒருவேளை புது வீடு, புது இடம், புது வாழ்க்கை என்பதால் கொஞ்சம் தடுமாறி அப்படி நடந்து கொண்டிருப்பாள் என எனக்கு நானே சமாதானம் சொல்லிக்கொண்டேன். துவர்த்தை எடுத்துக்கொண்டு குளியலறை நோக்கி நகர்ந்தேன். மீண்டும் அவள் சட்டென முன்னால் வந்து, அத்தான் பிச்சிபூ வாங்கிட்டு வரலையே என்றாள். நான் ஒருவித மிரட்சியுடனே இல்ல, வாங்கிட்டு வந்தனே, அந்த சிவப்பு பைக்குள்ள ஒரு வெள்ளை பாலிதீன் கவர்ல இருக்கும் என்றவாறே அவள் கண்களை உற்று ரசித்தேன். அது ஏதோ ஒரு மயக்க வார்த்தைகளை என்னிடம் சொல்ல துடித்துக் கொண்டிருப்பதை உணர்ந்து உற்சாகமானேன். வேகமாக குளியலறை சென்று குளிக்க ஆரம்பித்தேன். குளிர்ந்த தண்ணீர் தலையில் பட்டபோது தான் தூக்க கலக்கம் முழுதுமாய் மறைந்து இன்று முதலிரவு என்ற எண்ணமும் அதே நேரம் உள்ளுக்குள் இனம் புரியாத ஒரு அவசரத்துடன் கூடிய நிதானம் குடியேறுவதையும் உணர்ந்தேன். உடம்பிற்கு 2 முறை சோப்பை உபயோகித்து காதுகள் முதல் கால் இடுக்குகள் வரை தேய்த்து கழுவினேன். மீண்டும் மனம் கேளாமல் ஒரு முறை கூட சோப்பை எடுத்து பின்னம் தலை, பின் கழுத்து, கை அக்குள், பின்பக்கம் மற்றும் தொடையிடையே துணி துவைக்கும் பிரஷை வைத்து தேய்த்து கழுவிக்கொண்டேன். முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்று தெரியாத ஆளா நாம. கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டு தண்ணீரை நிறுத்தி என்ன என்றேன். வெளியிலிருந்து அவள் தனக்கும் குளிக்க வேண்டும், கொஞ்சம் சீக்கிரம் வெளியே வாங்க என்றாள். வேகமாக தலையை துவட்டி வெளியில் வந்து படுக்கையறைக்கு சென்றேன். அவள் குளியலறை புகுந்து தாழ்பால் போடும் சத்தம் கேட்டது. படுக்கையறையில் சாம்பிராணியின் வாசனையும் பழங்களின் வாசனையும் மூக்கை துளைத்தது. கட்டில் மேல் அழகிய விரிப்பை விரித்து கொஞ்சமாக ரோஜாப்பூ மற்றும் பிச்சிப்பூவின் இதழ்களை பரப்பியிருந்தாள். மனம் அதை பார்த்து துள்ளி குதித்தது. அவள் சீக்கிரம் குளித்து வெளியே வர வேண்டும் என்ற ஆவல் மேலிட புது லுங்கி மற்றும் புது பனியனை எடுத்து போட்டுக்கொண்டேன். வாங்கி வந்திருந்த வாசனை திரவியங்களை அக்குள், கீழ் வயிறு, காதுகளின் பின்னால் பரவ செய்து அதே போல் தலையணையிலும் கட்டிலின் 4 பக்கங்களிலும் அடித்துவிட்டு கட்டிலில் அவளை நோக்கி அமர்ந்திருந்தேன். பின் நினைவு வந்தவனாய் வேகமாக எழுந்து சட்டை பையிலிருந்த ஒரு உறையை எடுத்து தலையணை அடியில் வைத்து கொண்டு 2 வீரிய மாத்திரைகளை எடுத்து தண்ணீருடன் விழுங்கிவிட்டேன். மனதில் பலவித கற்பனைகள் உருவம் கொள்ள தொடங்கின. இன்று அவளுள் உருகி இறங்கி இரவு முழுவதும் சிரித்தும் ஆனந்தத்தின் எல்லையில் அழுதும் எழுந்தும் கிடந்தும் கூத்தாடியும் செம்மேனியழகை கண்ணாலும் மனதாலும் ஸ்பரிசத்தாலும் ரசித்து ருசித்து உணர்ந்து புணர்ந்து புலங்காகிதம் அடைந்து அவளுக்கு உறவாடுதலின் சுவாரஸ்யத்தை அணு அணுவாக புரிய வைக்க வேண்டும். அவள் போதும் என சொல்லும் வரை அல்லது கெஞ்சும் வரை அவள் உடம்பை பிரிந்து செல்லவே கூடாது. இருவரும் மற்றவரின் மயிர்கள் முதல் மார்பு வரை சிலிர்த்து விழிப்பதை நெருங்கி பார்த்து உணர வேண்டும் என்ற ஆசையுடன் காத்திருந்தேன். காலையில் கண்ட அவளது செம்பொன் பாதம் அப்பப்பா கடிச்சு சாப்பிடும் ஆசையை தூண்டியது. அதைவிட அவளது கருவிழியும் புடைத்து நிற்கும் மார்புகளும் நினைத்து கொண்டே இருக்கும் போது சொர்க்க வாசல் திறப்பை போல குளியலறை திறக்கும் சத்தம் கேட்டு லுங்கியை சரி செய்து கொண்டே நேரத்தை பார்த்தேன். அது மாலை 6:30 மணியே நெருங்கி கொண்டிருந்தது. மிக நிதானமாகவே அவள் அறை நோக்கி நடந்து வந்தாள். அவள் சாரியை குளியலறைக்குள்ளே மாற்றி இருக்கின்றாள் போல. ஒரு விதமான அடர் சிவப்பு நிற புடவை அது. அதோடு தலையில் துண்டு. என் முன் இருக்கும் நிலை கண்ணாடியின் முன்னால் வந்தமர்ந்த அவளது பின்கழுத்தை தெரித்து நோக்கிக் கொண்டே இருந்தேன். அவள் என்னை சட்டையே செய்யவில்லை. நான் மெதுவாக சென்று முன்வாசல் கதவை சரியாக தாழ்பால் போட்டு மூடி வந்தேன். நேராக படுக்கையறையை அடைந்து கதவை மூடப்போன போது விளக்குகள் ஒரு நொடி அணைந்து எரிந்தது. நான் சட்டென அவளை திரும்பி பார்க்க அவளும் என்னை நோக்கினாள். அவள் கண்களில் அழகிய கருமையை இப்போது பூசியிருந்தாள். கதவை அடைத்து தாழ்பாலை சொருகிவிட்டு அவளை நெருங்கி போய் பின்னால் நின்று கொண்டேன். அவள் சட்டென எழுந்து திரும்பி என்னை நோக்கி பால் இல்லை என்றாள். நான் அதற்கு இன்னும் 1 வருஷம் ஆகுமே கிடைக்க என்றவாறே சிரித்தேன். அவளும் சிரித்து கொண்டே நாணத்தால் தலையை திருப்பினாள். அவளை மெதுவாக சுற்றி வளைத்து என்னோடு அணைத்து கொண்டேன். மெதுவாக அவளது காதில் கொஞ்சம் குரலில் ஐ லவ் யூ என முணுமுணுத்தேன். கைபேசியில் ஒரு அழைப்பு வரும் சத்தம் கேட்டு வேண்டாவிருப்பாக அவளை விலக்கி எடுப்பதற்கு சென்றேன்.
எடுப்பதற்குள் ஒலி அடங்கியது. யாரென்றே பார்க்காமல் திரும்பி அவளை பார்த்து சிரித்தேன். அவளும் சிரித்துக்கொண்டே கீழே நோக்கினாள். அவளின் பக்கம் சென்று அவளை இழுத்து அணைக்க முற்படும் போது மீண்டும் கைபேசி ஒலியை எழுப்பத் தொடங்கியது. ஒரு வித எரிச்சலுடன் வேகமாக சென்று கைபேசியை எடுத்தேன். குமாரின் அழைப்பாக இருந்தது. எடுத்து என்னடா என்று சற்று கோபத்துடன் கேட்டேன். டேய், எங்கடா இருக்க? ஏண்டா, நான் இப்போ வேற எங்கடா இருக்க போறேன்? இல்லடா, ஒரு சின்ன பிரச்சனை, அதான். வைப் உன் பக்கத்திலேயா இருக்காங்க? ஆமா. ஏன், கொஞ்சம் தூரமா வெளியே வந்து பேசு. என்னடா, என்ன ஆச்சு? கொஞ்சம் வீட்டுக்கு வெளியே வந்து பேசுடா. ஏன், வாடா வெளியே என்று படபடப்புடன் கொஞ்சம் கோபமாகவே கத்தியது எனக்கு சிறிது சந்தேகத்தை கிளப்பியது. வேகமாக கதவுகளை திறந்து வெளியே வந்தேன். சொல்லுடா, என்ன விஷயம் என்றேன். டேய், அதை எப்படி உன்கிட்ட சொல்லுதுன்னு தெரியல. டேய், சீக்கிரம் மேட்டர சொல்லுடா.